வணக்கம் மக்களே, வெல்கம் டு Agua, another DIML vlog. இன்றைக்கி நம்ம ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போகிறோம். அவங்க வீட்டுக்கு போய் எல்லாரையும் பார்த்துட்டு ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் ரிலேட்டிவ் அப்படி தான் க்ளோஸ் தான் நாங்கள். ஸோ நாங்கள் அங்கே போயிட்டு அவங்களெல்லாம் மீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்படியே அங்கேயே டின்னரும் முடிச்சுட்டு ஹோட்டலில் தான் போய் சாப்பிடுவோம் மோஸ்ட்லி. ஏன்னா நாங்கள் லேட்டாக தான் சொன்னோம் நாங்கள் வரோம் அப்படின்னு. அதனால் போய் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்துடலாம் அப்படிங்கிற பிளானில் தான் போகிறோம். வாங்க போகலாம். Let's get into the video. இது சடனாக பிளான் பண்ண ஒரு ப்ரோக்ராம் தான். அதனால் ஒரு 3 மணிக்கு அப்புறம் தான் நாங்கள் கிளம்பினோம். மச்சான் ஆஃபீஸ்லேருந்து வரத்துக்கே ஒரு 3:30 அப்ராக்ஸ் ஆகிடுச்சி. ஸோ நாங்கள் கிளம்புறதுக்கே ஒரு அப்ராக்ஸ் 3:30 ஆகிடுச்சி. ஸோ ட்ராவல் டைமே எங்களுக்கு ஒரு 2.5 hours ஆகும். இப்போ நாங்கள் வெஸ்ட் சைட் ஆஃப் மும்பையில் இருக்கோம். நாங்கள் போகிறது இப்போ நார்த் சைட் ஆஃப் மும்பை. ஸோ அந்த ட்ராவல் அந்த அளவுக்கு இருக்கும். அண்ட் போகிற வழியில் நிறையா பில்டிங்ஸ்லாம் அழகழகாக இருந்தது. அண்டு லைனாக அப்படியே காக்கா உட்காந்து இருந்துச்சு ஒரு இடத்துல. அந்த இதையும் கேப்சர் பண்ணியிருப்பேன். ஆனால் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ரொம்ப தூரமாக அந்த இதை பாருங்களேன், எவ்வளோ காக்கா, நிறையா காக்கா. பட் இது கேப்சர் ஆகலை ஒழுங்காக. பட் ரொம்ப நிறையா காக்கா இருந்தது. அதே மாதிரி நம்ம சொல்லுவோம்ல, கடல் தாண்டி மலை தாண்டி நான் போனேன் பார்த்தேன் அப்படின்னு, அதுமாரி தான் நாங்கள் போயிட்டுருக்கோம் கடல் தாண்டி மலை தாண்டி பார்க்குறதுக்கு. ஸோ ட்ராவலுமே ஒரு நல்லா இருந்தது. ஸோ இப்போ இந்த வெக்கேஷன் டைமில் கொஞ்சம் ஜாலியாக அப்படியே போயிட்டு சுற்றிட்டு வர்றது நல்லா இருந்தது. அண்ட் அப்புறம் நடுவில் கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டோம், லாங் ட்ராவலுங்கிறதுனால. ஸோ மேக்டியில் கொஞ்சம் நேரம் நிப்பாட்டிட்டு கொஞ்சம் நேரம் பிரேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் திரும்ப ட்ராவல் ஆரம்பித்தோம். ஸ்கை பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது, ரொம்ப அழகாக இருந்தது. அந்த சன் செட் ஆகுறது அண்ட் அந்த ஸ்கையில் உள்ள அந்த லைட்டிங்ஸ் ரொம்ப சூப்பராக பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸோ வீட்டுக்கு நாங்கள் போயிட்டோம். வீட்டுக்கு போய் எல்லாம் பார்த்து பேசிவிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் ஃபார்ம் ஹவுஸுங்கிற இந்த ஹோட்டலுக்கு தான் டின்னருக்கு வந்திருக்கோம். இதோட கேம்பஸ் இது எல்லாமே சூப்பராக இருக்கும். நார்மலாக நாங்கள் இந்த ஹோட்டலுக்கு எப்போயுமே போவோம். அங்கே நாங்கள் போனோம்னா ஸோ நார்மலாக இந்த ஹோட்டலுக்கு போவோம், நல்லாயிருக்கும் சாப்பாடு. அண்ட் ஃபிஷ் ஐட்டம்ஸ் இது எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ மெயினாக இந்த ஃபார்ம் ஹவுஸ் இது ஃபிஷ்ஷுக்கு ரொம்ப ஃபேமஸ். அங்கே பாருங்கள் ஃபிஷ் எல்லாம் வச்சுருக்காங்க. அண்டு இங்கே பாருங்கள் ஃபிஷ் டேங்க். நான் லாஸ்ட்டில் நல்லா அழகாக எடுத்திருப்பேன் இந்த கிளிப்பு. நான் உங்களுக்கு வச்சுருக்கேன், மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக விலாகை பாருங்கள். அண்ட் நீங்கள் ஃபுட் லவர் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த விலாக் பிடிக்கும். ஏன்னா நிறையா ஃபுட் ஐட்டம்ஸ் நாங்கள் வாங்கி சாப்பிட்டோம். ஆனால் என்ன உங்களுக்கு வெறுப்பாக இருக்கும், என்ன நீங்கள் சாப்பிட்றத நாங்கள் பார்க்கணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் என்ன பண்ணுறது, ஆனால் நாங்கள் சாப்பிட்டது எல்லாத்தையுமே ஆல்மோஸ்ட் நான் இதில் கிளிப்பு எடுத்திருப்பேன். ஸோ வாங்க நம்ம உட்காந்து சாப்பிட போகலாம். அப்புறம் இது பாருங்களேன், கவ்வு நல்லா பால் குடிக்கிற மாதிரி அந்த ஒரு இது, அந்த இன்டீரியர்ஸ் எல்லாமே ரொம்ப ஒரு மாதிரி நல்லா ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி நல்லா பண்ணியிருப்பாங்க, பில்ட் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த லைட்டிங்ஸ்லாம் பாருங்கள், லேண்டர்ன்லாம் போட்டிருந்தாங்க, அழகாக இருந்தது. ஸோ நாங்கள் போகும்போது ரொம்ப அந்த ஃபீல், அந்த ஆம்பியன்ஸே ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ஜலேபிக்கு ஒரு தனி ஒரு கவுண்டர் மாதிரி போட்டு, அது ஆன் ஆகலை, சாலுவாக இல்லை, பட் ஸ்டில் நல்லா இருந்தது. अरे यहाँ पे बैठते ना।
ஃபுல்லாக டின்னர்லாம் முடிச்சதுக்கப்புறமா ஆப்வியஸ்லி டெசர்ட்டுக்கு நாங்கள் சிஸ்லிங் ப்ரௌனி தான் ஆர்டர் போட்டிருந்தோம். ஏன்னா நான் நிறையா வ்ளாக்ஸில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ரெஸ்டாரண்ட்லாம் போனால் கண்டிப்பாக டெசர்ட்டுக்கு சிஸ்லிங் ப்ரௌனி தான் அப்படின்னு. ஸோ இந்த வாட்டியும் அதே தான். அண்டு இந்த மேலே சாஸ் ஊற்றுறது நாங்களே ஊற்றுறோம் அப்படின்ட்டு நாங்கள் வெயிட்டர்கிட்ட சொல்லிட்டோம். ஸோ இது ஊற்றி ஒரு கிளிப்பெல்லாம் எடுத்து அப்படியே ஜாலியாக சாப்பிட்டோம். பார்க்க உங்களுக்கு கொஞ்சம் வெறுப்பாக தான் இருக்கும், பட் ஸ்டில் பார்க்கும்போது நல்லா தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதனால தான் போட்டிருக்கேன், பாருங்கள். அண்ட் நாங்களுமே இதை திரும்ப பார்க்கும்போது நாங்கள் இதெல்லாம் சாப்பிட்டோம்ல, என்ஜாய் பண்ணோம்ல அந்த மூமெண்ட் அப்படிங்கிற ஒரு மெமரிக்கு தான் இந்த கிளிப்ஸ் எல்லாமே. ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். நான் லாஸ்ட்டில் ஃபிஷ் டேங்க் எடுத்து கவர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது இந்த கிளிப்பு தான். பாருங்கள், ஒரு ஃபிஷ்ஷும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அது தண்ணிக்குள்ளே போகிறது ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி மைண்டுக்கு ரிலாக்ஸிங்காக இருக்கும். வீட்டில் நார்மலாக நம்ம ஃபிஷ் டேங்க் வச்சுருக்கிறது வந்து அதுக்கு தான். மைண்ட் அது ஃபிஷ் அதுமாரி தண்ணியில் போகிறது பார்க்கும்போது ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். நல்லா இருந்தது. நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது ஃபார்ம் ஹவுஸ்க்குள்ளே என்ட்ரன்ஸ் தான். இது அழகாக இருந்தது. அந்த இது விளக்கு ஏற்றி வச்சுருந்தது, அந்த டெக்கோர் எல்லாமே ரொம்ப நல்லா அழகாக இருந்தது. சரி, என்ட்ரன்ஸும் கொஞ்சம் நல்லா எடுத்து காட்டலாம் உங்களுக்கு அப்படிங்கிறதுனால திரும்ப எடுத்திருக்கேன், பாருங்கள். அவ்வளோதாங்க, சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் நைட்டு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. ஆனால் நைட்டு கிளம்பும் போது கொஞ்சம் லேட்டாக தான் கிளம்பணும், லேட் ஆகிடுச்சு. பட் ஓகே, வி என்ஜாய்ட். அந்த டே நல்லாவே போச்சு. அதுக்கப்புறமா நைட்டு நாங்கள் ட்ராவல் பண்ணும்போது இங்கே பாருங்க, டிஎன் வண்டி, லாரி, ட்ரக்கெல்லாம் நைட்டு தானே விடுவாங்க. ஏன்னா டேயில் பகலில் காரு பைக்கெலாம் போகிறதுக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு நைட்டில் தான் இந்த ட்ரக்கு இதெல்லாம் விடுவாங்க. ஸோ அந்த ஒரே ட்ரக்கு இதுவாக இருந்ததுனால எங்களுக்கு போகிறதுக்கே 3.5-4 hours ஆகிடுச்சு. நாங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு லேட் ஆகிடுச்சு. டாவனும் தூங்கிட்டான். அவ்வளோதான். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். Until then, bye bye.